நான் ஒரு நிகழ்ச்சிக்கு புதிய பாதை வந்த புதுசுல கொஞ்சம் நிறைய பேருக்கு என் மேல ஒரு பயங்கர கோபம் இருந்த நேரம். அது என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. ஒரே படத்துல கிடுகிடு நான் ஏதோ ஒரு வேற இடத்துக்கு போயிட்டு நிறைய பேருடைய பொறாமை காரணமா இருந்தேன். அப்ப நான் ஒரு தடவை மேடையில இந்த ஓரமா நின்னுட்டு இருந்தேன். அது ஒரு பெரிய ஒருத்தர் கவனிக்கல. நான் இன்னும் வரல போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு, பொதுவாகவே எம்ஜிஆர் சிவாஜியை கூட நம்ம எதிர்க்க மரியாதையை பேசுவோமே தவிர, அவன் எம்ஜிஆர் அவன் எமன் தான் பேசுவோம், சிவாஜியை நம்ம அவன் எமன் தான் பேசுவோம் சாதாரணமா பொதுவா. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பின்னாடி நின்னுட்டு நான் பின்னாடி நிக்கிறத அவர் கவனிக்காம, அந்த கம்யூனிட்டி இன்னும் வரலையா அப்படின்னாரு. நான் அப்படியே தோளை தொட்டேன். அவர் திரும்பி பார்த்தாரு. பார்த்தோம் ஷாக் ஆயிட்டாரு. இல்ல தம்பி, இல்லைங்க, நீங்க சொல்லுமா நான் கம்மி நாட்டி இல்ல, நான் நிறைய நாட்டி. கம்மி நாட்டினா ரொம்ப கம்மியான நாட்டி தான் அது கம்மி நாட்டின்னு. நான் நிறைய நாட்டி செய்யறவன், அதனால நீங்க கம்மி நாட்டின்னு சொன்னதா தப்புன்னு அவர் சிரிச்சிட்டாரு. இதெல்லாம் எதுக்குன்னா, நான் சமீபத்தில் படிச்சேன், கையில கல்லு கிடைக்கிற வரைக்கும் நாயோட நம்ம சமரசமா பேசிட்டு இருக்கிறது தான் நல்லதுன்ட்டு. அந்தரிக்கு நமஸ்காரம். நான் எடுத்த உடனே தெலுங்குல பேசுறேன்னு நினைக்காதீங்க. அந்தரிக்கு பதிப்பகத்துக்கு நமஸ்காரம். ஏன்னா ஏற்கனவே நம்மளை பற்றி அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. நான் வீட்டில் தெலுங்கு தாங்க பேசுவேன், ஆனால் நான் பேசுகிற அழகான தமிழ் மாதிரி வேறு யாரும் பேச முடியாது. நான் பல தடவை சொல்லி பார்த்தா கூட இந்த ஆன்லைனில் நம்மளை கிண்டடிக்கிறதுக்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஓ, நீங்கள் குல்ட்டியா அப்படிலாம் கேட்பாங்க. ஆமாங்க, பட் ஐ எம் நாட் கில்ட்டி அப்படின்வேன். அதனால் இந்த அந்தரிக்கு நமஸ்காரம்னு ஒரு ஷாக்கோடு ஆரம்பிக்கலான்ட்டு. ஏன் அந்த பதிப்பகத்துக்கு முதல் வணக்கம்னா, 3 டிஃப்ரெண்ட்டான 3 ஆங்கிளில் இருக்கிற ஒரு புத்தகங்களை ஒரே நாளில் சிறப்பான புத்தகங்களை வெளியிடுறதுக்காக அந்த பதிப்பகத்துக்கு என்னுடைய முதல் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க அவங்க அழகாக பேசினா பரவாயில்ல, இந்த தொகுத்து வழங்குறவங்க கூட பூக்களை அப்படியே தொடுத்து ஒரு மாலை வழங்குற மாதிரி இந்த மாலை பொழுதை இவ்வளோ சிறப்பாக வழங்குற செண்பகம் அம்மா உட்பட, இன்னும் சொல்லப்போனால் இந்த மைக்கே கூட கொஞ்சம் தனியாக விட்டோம்னு வச்சுங்களேன், இதுவே அழகான தமிழ் பேசும் போல இருக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்கு பேசும் போல இருக்கு. அவ்வளோ தமிழ் இது உள்வாங்கி இருக்கு. அப்படிப்பட்ட இந்த அழகான மேடை, இதில் நானும் கலந்துக்கிறது எனக்கு சந்தோஷம். இந்த அழகான மேடையில் ஒரு அழகான கேடயத்தை தயார் பண்ணி கொடுத்த ஏபி ஸ்ரீதர், ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெயிண்டர் அவர். அதனால் வெளியில் போயிருக்காரு, வெளியில் நிற்பாருன்னு நினைக்கிறேன். அவுட்ஸ்டாண்டிங் பெயிண்டர் அவர், அதனால் அவர் வெளியில் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். தமிழ்காரி இந்த பேர் முதல்ல என்னை கவனிக்க வச்சது. இது என்ன தமிழ்காரிங்கிற ஒரு பேர் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல புத்தகத்தை கவனிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேர் தான் என்னை கவனிக்க வச்சுது. இங்கே நான் மேடைக்கு இங்கே சபைக்கு வந்ததுக்கு அப்புறமேல தமிழ்காரியோடைய மாமனாரை சந்தித்தேன். அவர் ரொம்ப பெருமையாக தமிழ்காரி இல்லைங்க, என்னுடைய மருமகள் அப்படின்னாரு. அப்போ தான் தெரிஞ்சது அவர் சரியான வீட்டுக்காரியாகவும் இருந்துக்கிட்டு அவ்வளோ அழகான புத்தகத்தை எழுதுகிற ஒரு தமிழ்காரியும் இருக்காங்க. ஸோ சித்ரா மகேஷ் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். என்னென்னா, இந்த 3 புத்தகத்தில் இருக்கிற விஷயத்தை படித்து முடிக்கிறதுக்கே இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் 3 புத்தகத்தை எப்படி எழுத முடியுங்கிற ஒரு கவனம் எனக்கு அது மேலே வந்தது. என்னுடைய நண்பர் கால்டுவெல் வேல் நம்பினோர் கைவிடப்படாத மாதிரி, அவரை நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டோம்னு வச்சிங்களேன், அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சிருவார். எல்லா விஷயத்தையும் அப்படிதான் என்னுடைய 2 படங்களுக்கு பின்னாடி அவர் ஒரு பெருந்துணையாக, உறுதுணையாக பெருந்துணையாக இருந்த ஒரு நண்பர். அவர் எங்கே கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன். அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கும் அவர் அழைத்து தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன். நான் ஒரு நிகழ்ச்சிக்கு புதிய பாதை வந்த புதுசில் கொஞ்சம் நிறைய பேருக்கு என் மேலே ஒரு பயங்கர கோபம் இருந்த நேரம். அது என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. ஒரே படத்தில் கிடுகிடு நான் ஏதோ ஒரு வேறு இடத்துக்கு போயிட்டு நிறைய பேருடைய பொறாமை காரணமாக இருந்தேன். அப்போ நான் ஒரு தடவை மேடையில் இந்த ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். அதை ஒரு பெரிய ஒருத்தர் கவனிக்கல. நான் இன்னும் வரல போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு, பொதுவாகவே எம்ஜிஆர் சிவாஜியை கூட நம்ம எதிர்க்க மரியாதையை பேசுவோமே தவிர, அவன் எம்ஜிஆர் அவன் எமன் தான் பேசுவோம், சிவாஜியை நம்ம அவன் எமன் தான் பேசுவோம் சாதாரணமாக பொதுவாக. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பின்னாடி நின்றுட்டு நான் பின்னாடி நிற்கிறத அவர் கவனிக்காமல், அந்த கம்யூனிட்டி இன்னும் வரலையா அப்படின்னாரு. நான் அப்படியே தோளை தொட்டேன். அவர் திரும்பி பார்த்தாரு. பார்த்தோம் ஷாக் ஆகிட்டாரு. இல்லை தம்பி, இல்லைங்க, நீங்கள் சொல்லுமா நான் கம்மி நாட்டி இல்லை, நான் நிறைய நாட்டி. கம்மி நாட்டினா ரொம்ப கம்மியான நாட்டி தான் அது கம்மி நாட்டின்னு. நான் நிறைய நாட்டி செய்கிறவன், அதனால் நீங்கள் கம்மி நாட்டின்னு சொன்னதா தப்புன்னு அவர் சிரிச்சிட்டாரு. இதெல்லாம் எதுக்குன்னா, நான் சமீபத்தில் படித்தேன், கையில் கல் கிடைக்கிற வரைக்கும் நாயோட நம்ம சமரசமாக பேசிகிட்டு இருக்கிறது தான் நல்லதுன்ட்டு. கையில் கல் கிடைக்கிற வரைக்கும் நாயோட நம்ம சமரசமாக பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சரியான வார்த்தைகள் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் ஒரு மேடையில் நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஒப்பேத்திட்டு இருப்போம். அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல சரியான வார்த்தைகள் வந்ததுக்கப்புறம் அதை போட்டு மங்களம் பாடிடுவோம். நான் இங்கே பேசுகிறதுக்கு முன்னாடி இங்கே நான் எல்லாரையும் ஆச்சரியமாக தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுதான் கால்வெல் சார்கிட்ட சொன்னேன், எல்லாரும் பேசிட்டோம், நான் கேட்டுட்ருக்கேன். சில இடங்கள் நான் பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும், சில இடங்கள் இந்த மாதிரி அறிவார்த்தமாக பேசுகிற இடங்களில் நான் கொஞ்சம் கவனிப்பேன், இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு கவனிப்பேன். அதனால் வீட்டிலே ஒரு அழகான இந்த சூர்பனியை பற்றி நான் எழுதி இந்த ஷீல்டாக ரெடி பண்ணியிருந்தேன். அது
நான் கொஞ்சம் தமிழும் இங்கிலீஷும் கலந்தே எழுதுவேன், அதில் நான் கவலையே பட மாட்டேன். வில்லிங்லி, வில்லிங்லினா ராமன் மேலே வில்ல ஏற்பட்ட ஒரு காதல், அந்த வில்லிங்லி. சூர்ப்ப நகைத்தாள் ஷார்ப்பாய் அறிந்தான், சூர்ப்ப நகைத்தாள் ஷார்ப்பாய் அறிந்தான், நோஸ்கட் மறைத்தாள் ஃபேஸ்கட் ஜொலித்தாள், 10ஓடு 11ஆம் தலையானாள், பெண் உடல் அரசியல் செய்யா ராவணேஸ்வரன். அதாவது அவங்க அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறதா கருத்தை என்னன்னா, அந்த பெண் உடல் அரசியல் வந்து செய்யாத அப்படின்னு, அதை செய்யாதவன் ராவணேஸ்வரன். நான் ஏற்கனவே ஒரு கவிதை எழுதியிருந்தேன், தீக்குளித்து நிரூபித்தது சீதையின் கற்பை மட்டுமல்ல ராவணனின் கற்பையும் கூடன்ட்டு. தீக்குளித்து நிரூபித்தது சீதையின் கற்பை மட்டுமல்ல ராவணனின் கற்பையும். அப்படி பெண் உடல் அரசியல் செய்யாத ராவணேஸ்வரனுடைய தங்கச்சியானாள். ராமன் கால்பட்டு கல் அகலிகையானால், தமிழ்காரி கைப்பட்டு சூப்பர் நகையானால், சூர்ப்ப நகை. இதை வந்து வாதிட்ட பெண்ணுக்கு வாழ்த்திடும் பார்த்தி பெண் அப்படின்னு அதிலே என்னுடைய பேச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதை ரொம்ப சிறப்பாக அழகாக கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டு போயிடணும்னு மட்டுமே நினச்சேன். பட் இங்கே எல்லாரும் பேச பேச நமக்கும் ஒரு சின்ன ஆசை. அது வந்து சூர்ப்பனகை வந்து ராமனை பார்க்கறது அப்படின்னா, யார் இந்த அழகான மானுடன், யார் இது அப்படின்னு பார்க்குறா. அழகான மானுடன் அங்கே ஒரு பெண் இருக்காள, யார் அவன் பார்த்தா அவள் சீதை. ஆனால் இவன் தான் பொண்டாட்டின்றதை அவன் சொல்லவே கிடையாது ராமன். ஜென்ரலாகவே மென் எப்போவுமே அப்படி தான், அதை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. மன்மத லீலைன்னு ஒரு படத்தில் கமலஹாசன்ட்ட ஒரு 10 தடவை கேட்பாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? இந்த கேள்விக்கு நான் எப்போவுமே இல்லைன்னு பதில் சொல்கிறது தான் பழக்கம். ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்வார். இதை வேறு மாடுலேஷனில் சொல்லுவார். இப்போ பாராளுமன்றத்தில் பேசின மாடுலேஷனில், அப்போ இன்னும் கொஞ்சம் காமெடியாக அது ஒரு மாடுலேஷன்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டார், இருக்குன்னு சொல்ல மாட்டார். இந்த கேள்விக்கு நான் எப்பவுமே இல்லைன்னு சொல்றதா வழக்கம். ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னுவாரு. அந்த மாதிரி அதே மாதிரி சமீபத்தில் ஒரு அழகான பொண்ணுக்கிட்ட போய் ஒருத்தன் ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கான். அவளுக்கு தெரியும் கல்யாணம் ஆனவன்ட்டு, இந்த ராமர் கதை மாதிரி அந்த கதை. கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சுட்டு வாட் அபவுட் யுவர் ஒய்ஃப் அப்படின்னு கேட்குறா அவ. இவங்க வேணா திங்க் பண்ணிட்டு நோ ஐ டோன்ட் திங்க் ஷீ லவ் யூ, ஷீ டசன்ட் லவ் யூ அப்படின்னு. அதாவது என் பொண்டாட்டி உன்னை லவ் பண்ணல அப்படின்றான். அதிலே அசத்திடுறானுங்க. இப்படிலாம் இந்த டெக்னிக்லாம் சூர்ப்பனகைக்கு தெரியல. அதனால அவர் நேரடியாக ராமனை வந்து பார்த்தா நல்ல அகன்ற தோள்கள் இதெல்லாம் இருக்கிறத பார்த்த உடனே ஆசைப்பட்டிருக்க. ஆசைப்பட்டதில் என்ன தப்பு? அது ஒன்றும் பெரிய தப்பே இல்லை. நீங்கள் கூட 7வது பக்கத்தில் எழுதியிருக்கீங்க, காதலோ காமமோ ஏன் அது இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன் ஒரு பெண்ணுக்கு காமம் இருக்கக்கூடாது? இருக்கிறது ஏன் ஒரு பெண் வந்து வெளிப்படுத்தக்கூடாது? அது ஏன் இப்படி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் எனக்குமே கேள்வி வரும். சொர்ணமுகி படத்தில் பார்த்தா நான் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு வில்லனாக நடிச்சுட்டு கடைசியில் ஒரு 50 அடியில் வந்து நான் ஹீரோவாக மாறுற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருப்பேன். மணிரத்னம் சார் படம் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, அந்த கடைசி 50 அடி மட்டும் எனக்கு பிடிக்கல, ஏன் அவன் வில்லனாகவே இருக்கக்கூடாது, ஒரு பொண்ணை காதலிச்சவன் ஏன் வில்லனாகவே மாறக்கூடாது, ஏன் கடைசியில் ஹீரோவாக மாற்றிடணும்னு நினைக்கிறீங்கன்ட்டு. அந்த மாதிரி சூர்ப்பனகை ஆசைப்பட்டு ராமனை போய் கேட்டதுக்கு நோ சாரின்னு சொல்லியிருக்கலாம். அது எதுக்கு நோஸ் கட் பண்ணணும்? நோ சாரிங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதோட நோஸ் கட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் இந்த புத்தகத்தை படிக்கும்போது தான், இல்லாட்டி சூர்ப்பனகையை பற்றி நமக்கும் ஒரு அபிப்பிராயம் அப்படி தான் இருந்தது. நம்ம கொஞ்சம் மேலோட்டமாகவே கதைகள் கேட்டு கேட்டு பழக்கப்பட்டதுனால. அடுத்து இந்த என் காதல் சொல்ல, இதில் நிறைய கவிதைகள் நல்லா இருக்குது, அழகாக இருக்குதுன்னு நான் வந்து காதை மடித்து வச்சேன். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கவிதையை வந்து அவரே சொல்லிட்டாரு. எனக்கான நீ என்பது நம்பிக்கை இல்லாத மூட நம்பிக்கை, அது ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி போட்டு உடைக்க முடியாத மண் பாத்திரமாய் மனம், எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கவிதை. போட்டு உடைக்க முடியாத மண் பாத்திரமாய் மனம், எட்டி நின்று பார்த்தாலும் பத்திரமாய் இருப்பதில்லை, எட்டி நின்று பார்த்தாலும் பத்திரமாய் இருப்பதில்லை, காற்றாகி நிற்கின்ற நீ அங்கெங்கெனாதபடி ஆகிறாய், வெறுமைக்குள்ளும் நிரம்பும் நீக்க முடியாதது நினைவு, வெறுமைக்குள்ளும் நிரம்பும் நீக்க முடியாதது நினைவு. அந்த வெறுமைங்கிற ஒரு இடத்துல கூட நிரப்ப முடியாத மாதிரி இருக்கு உன்னுடைய நினைவுன்னு. அந்த கவிதை ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய கவிதைகள் அழகாக இருந்த கவிதையில் சொல்லிட்டே போகலாம். ஆக்சுவலாக காதலுக்கு வந்து கவிதைலாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நான் சந்தித்த நிறைய காதல்கள் இருக்குது. இப்போ எல்லாரும் எனக்கு சொல்லும்போது இந்த மாதிரி காதலுக்கு இவர் தான் அப்படின்ட்டு, பட் நான் நிறைய காதல்களை உணர்ந்திருக்கேன். என்னுடைய அடுத்த புத்தகத்தோட பேர் வழிநெடுக காதல் பூக்கும், வழிநெடுக காதல் பூக்கும். அதில் ஒரு பெண்மணியை வந்து என்னோட வந்து பேச வந்துட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாப்புல. நான் எப்போவுமே ரியாக்ஷனில் இருப்பேன், நான் வந்து ஆக்ஷனாக இருக்கவே மாட்டேன். யார் பேசினாலும் அது கவுண்டர் ரியாக்ஷனில் மட்டும்தான். அவங்க சிரித்தா நான் சிரிப்பேன், அவங்க சிரிக்கல உம்முன்னு இருந்தாங்கன்னா நானும் உம்முன்னே இருப்பேன். நான் உம்முன்னு இருக்கிறத பார்த்து கடைசியில் 1 மணி நேரம் கழிச்சு அந்த பெண் ஏந்திரிச்சு நின்று, நான் ஃபஸ்ட் டைம் லிப்ஸ்டிக் போட்டு வந்திருக்கேன், அது நீங்கள் அழிப்பீங்கன்ற நம்பிக்கையில், நான் ஃபஸ்ட் டைம் லிப்ஸ்டிக் போட்டு வந்திருக்கேன், அதை நீங்கள் அழிப்பீங்கன்ற நம்பிக்கையில். ஏன் சொல்லக்கூடாது அந்த பெண்?
நான் சொல்கிறது வந்து அவளுடைய விருப்பம் அதுதானா, ஏன் அதை சொல்லலாமே. அதை இவன் எவ்வளோ நாகரிகமாக மறுக்கிறானா இல்லை அக்செப்ட் பண்ணிக்கிறாமான்ற அந்த இடத்துக்கு நான் வரவே இல்லை, அங்கேயே கட் பண்ணிட்டேன் அந்த கவிதையை. அதே அதே மாதிரி ஒரு பெண் வந்து எல்லாம் ரொம்ப நேரம் பேசிட்டு போகும்போது என்னுடைய சட்டையை எடுத்து அவங்களுடைய சன்கிளாஸை எடுத்து லேசாக அதில் தொடச்சிட்டு மட்டும் போயிட்டாப்புல. அதுவே ஒரு அழகான கவிதை மாதிரி இருந்தது. இல்லை சொல்றது புரியுதா? கவிதைகளுக்கு வந்து வார்த்தைகள்லாம் தேவையே கிடையாது. ஆனால் இதில் வார்த்தைகளை நிறைய கொட்டி அழகழகான ஒரு கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்க. நேரம் கருதி எல்லாரும் முடிக்கிற மாதிரி நானும் முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். பட் நான் வரும்போது என்ன பண்ணேன்னா, இந்த காதல்லாம் இனிமேல் நம்ம சட்டை பண்ணவே கூடாதுன்னு அந்த சட்டையை கழட்டி போடும்போதே மனசில் இந்த காதலெல்லாம் தூக்கி போட்டு வந்தேன். இங்கே வந்து ரொம்ப நேரம் இந்த புத்தகத்தை அப்படியே நெஞ்சிலேயே வச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காதல் மனசுக்குள்ளே ஒட்டிக்கிச்சு இந்த புத்தகத்திலிருந்து. நன்றி, வணக்கம்.